ஹாய் சப்போர்ட்டர்ஸ். எஸ் ராஜமௌலி இயக்கத்துல மகேஷ் பாபு நடிச்ச குளோப் ட்ராட்டர்னு ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த படத்தோட அதோட டைட்டில் ரிவீல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் ராஜமௌலி மூவினாலே கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான், மினிமம் கேரண்டி. ஏன்னா அவரோட விஷன் வந்து பயங்கரமா இருக்கும். இந்த மூவிக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா மித்தலாஜிக்கல் சயின்டிஃபை மூவியா தான் இந்த மூவி வரும்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. டீசர் வந்தவனே அதே மாதிரி எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இது மித்தலாஜிக்கலி சயின்ஸ் பேஸ்டு பிலிம் தான். குளோப் ட்ராட்டர் அந்த ஒரு வேர்டுக்கான மீனிங் என்னன்னா, ஒரு பர்சன் உலகம் ஃபுல்லா சுத்தி வரான் அப்படின்னு சொல்லிதான் அதுக்கான மீனிங். இந்த பேரு ராஜமௌலியோட விஷன் தான் இந்த படத்துக்கான பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. 2026ல ரிலீஸ் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாரணாசி டு த வேர்ல்ட் பிரேக் டவுன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஷாட்டே வாரணாசியோட இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு பெரிய யாகம் பண்ற மாதிரி அந்த சைடு சுத்தி இருக்கிற மக்கள்லாம் வந்து அந்த அக்னியில வந்து ஏதோ தூக்கி போட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல 512 சிஇன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த சிஇன் என்னன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும். சிஇனா காமன் எரா, கிறிஸ்துவர் பிறந்ததற்கு பின். சோ இதுல வந்து ரெண்டு இருக்கு, சிஇ பிசிஇ. சிஇனா கிறிஸ்து பிறந்ததற்கு பின், பிசிஇனா கிறிஸ்து பிறந்ததற்கு முன், பிஃபோர் காமன் எரா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து 512 சிஇன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து இந்த டீசர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஷாட்ல 2027 சிஇன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் படம் நெக்ஸ்ட் இயர்ல இறக்குறாங்கன்னு சொல்லி ரெசமெண்ட் பண்றதா கூட இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இடத்துல ஆஸ்ட்ராய்டு சம்பைன்னு சொல்லி பூமியை தாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைம் லைன்ல இருக்க மகேஷ் பாபு வந்து அந்த ஆஸ்ட்ராய்டுல இருந்து உலகத்தை காப்பாத்துற மாதிரி கூட மேபி மூவி அந்த பேஸ்ல கூட இருக்கலாம். இது ஒரு என்னோட தாட் தான். ஆனா அது எப்படி கொண்டு போவாங்கன்னு ராஜமௌலிக்கு மட்டும்தான் தெரியும். நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல அண்டார்டிகா காட்டுறாங்க. ரோஸ் ஐஸ் ஷெல்ஃப் அந்த இடத்த வந்து அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த பிக்கை நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட பேர் ரிசர்ச் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே அப்சைட் டவுன் அது கீழே போனா ஒரு பெரிய ஷிப் உடஞ்சி ஐசுக்குள்ள உடஞ்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. சூப்பரான விஷுவல் பிரசன்டேஷன் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆப்பிரிக்காவோட ஃபாரஸ்ட காட்டுறாங்க. அம்போலி விஸ்டர் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து ஷூட்டிங் பிக்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆகி நீங்க பாத்திருப்பீங்க. மகேஷ் வந்து சிங்கத்து கூட இருக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. மேபி இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்கலாம். ஏன்னா இந்த படத்தோட வில்ல பிருத்திவிராஜோட கும்பா ஸ்டில் ரிலீஸ் ஆனப்ப அதோட பேக்ரவுண்டு லைட்டா இதை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். மேபி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபைட் நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் உக்ரபட்டி கேவ். இந்த குகையில நிறைய ரிஷிகள் சித்தர்கள் வந்து மோசமான உக்ர தவ செஞ்சு பவர் பெற்ற இடம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு சிலை இருக்கும். அது வந்து ஒரு அம்மனோட சிலை. அந்த அம்மன் வந்து இங்க நிறைய தவம் செஞ்சு அரக்கர்களை கொன்னதாக இந்த கேவ் வந்து சொல்லுவாங்க. இதை சுத்தி இருக்கிற மலைப்பகுதி ஃபுல்லா அம்மன் விசஸ் அரக்கர்கள் போர் செஞ்ச இடம் தான். அரசர்கள் ஓடி ஒளிஞ்ச கேவ்ஸ் சொல்லுவாங்க. அங்க இந்த கேவ்ல அவங்க தவம் பண்ணி பல சக்திகள் பெற்று அம்மன்களை எதிர்த்து போராடின இடமும் இந்த இடத்த சொல்லுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க மேல பாத்தீங்கன்னா ரெட் கலர் சாரியில ஒரு பொண்ணு உழுவுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரியங்கா சோப்ராவோட ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த சாரியில எல்லோ சாரியில. சோ பாசிபிளா பிரியங்கா சோப்ரா வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு உருவம் இருக்கும். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க நம்ம மகேஷ் பாபுவோட உருவம். அவர் தான் குளோப் ட்ராட்டர் ஆச்சு, உலகம் சுற்றும் வாலிபன். எந்த உலகத்துல வேணா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டர். சோ மகேஷ் பாபு இந்த கேவ்ல மாட்டிட்டு இருக்க பிரியங்கா சோப்ரா காப்பாத்துற மாதிரி கண்டிப்பா ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கலாம். நெக்ஸ்ட் தான் முக்கியமான விஷுவல் பிரசன்டேஷன். பயங்கரமான சீன் காமிச்சிருப்பாங்க. கிரீத்த யோகா லங்கா நகரம். இது வந்து 7200 பிசிஇல காமிச்சிருப்பாங்க. அதான் கிறிஸ்துவர் பிறந்ததுக்கு முன் ராமாயண பேஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஹனுமான காமிச்சிருப்பாங்க. லிட்ரலி கூஸ் பம்ப்ஸா இருந்திருக்கும். ஹனுமானோட டெய்ல நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு ரதத்துல வந்து ஒருத்தர் இழுத்துட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இழுத்துட்டு போற ஆளை நீங்க போக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா யாரு தெரியுவானா, கும்பா பிருத்திவிராஜ். சோ அவரோட லுக்ல அங்க ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ராஜமௌலி சார் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, காத்திருந்து பார்ப்போம். அங்க வானர கூட்டம்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரமிடு மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்குது. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா ராமர் இருப்பாரு. ராமர் வந்து அம்பு விடுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்து செட் பண்ணிருப்பாங்க. உண்மையாலுமே விஷுவல் பிரசன்டேஷன்ல பார்க்க லிட்ரலி கூஸ் பம்ப்ஸ் தலைவரே. உண்மையாலுமே கூஸ் பம்ப்ஸ் தான் அந்த சீன். நெக்ஸ்ட் நம்ம மகேஷ் பாபுவோட என்ட்ரி காட்டுறாங்க. சிவனோட வாகனம் நந்தியில வர மாதிரி காமிச்சிருக்காங்க. மகேஷ் பாபு கையில திரிசூலத்தை வச்சு வராங்க. பேசிக்கலி இந்த கேரக்டர் வந்து சிவன் மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. இவரோட பேரே வந்து ருத்ரான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளிம்ஸ்ல எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. இந்த இடம் மட்டும் லைட்டா கொஞ்சம் பிசிறு தட்டின மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. சோ ரொம்ப வேகமா பண்ண மாதிரி இருந்துச்சு. மகேஷ் பாபுவோட என்ட்ரி பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு மிர்ஜா கதை மாதிரி இருந்துச்சு தவிர மற்றபடி எந்த குறையும் இல்லை. க்ளோஸ் அப் ஷாட்ல மகேஷ் பாபு சூப்பரா இருக்காரு.
ஆனா மிட் ஆங்கிள் ஷாட்ல காட்டுறப்பதான் அந்த விஎஃப்எக்ஸோட பிசுறு நல்லாவே தெரிஞ்சுச்சு. மத்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கண்டிப்பா இது படத்துல வராது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சும்மா ஒரு அவரோட என்ட்ரிக்காக வச்ச ஒரு சீன் தான் தவிர படத்துல கண்டிப்பா இருக்காது. படத்துல இது வேற மாதிரி தான் இருக்கும். இவரோட பேர் வந்து ருத்ரான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது சிவனோட ஒரு அவதாரம் தான். சோ அந்த ருத்ராவோட கேரக்டர் வந்து எல்லா உயிரும் வந்து பாதுகாக்கிறதா வேலை. ஹெல்த்தை பாத்துக்கிற கடவுள் மாதிரி. ஈவன் மனிதர்கள், விலங்குகள் எல்லாத்தோட ஹெல்த்தை பாத்துக்கிற ஒரு கடவுள். வாரணாசிங்கிற ஒரு பிளேஸ் வந்து சிவனோட ஹோம் டவுன் தான். சோ அந்த இடத்துல ராமாயணத்தை இன்க்ளூட் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி படம் வரும்போது நம்ம பார்த்தாதான் தெரியும். மகேஷ் பாபோட ரோல் எவ்வளவு இம்பாக்டா இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிருத்திவிராஜ் கும்பா அவரோட லுக் பாக்குறப்ப லைட்டா வந்து பிரம்மாவோட லுக் மாதிரிதான் இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் அந்த லுக் வந்தப்ப எல்லாருமே கலாய்ச்சாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு. அவர் வச்சிருக்க கையோட சிம்பிள்ஸ் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா பிரம்மாவோட சிம்பிள்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி டெல்லிங் இருக்கலாம். பிரம்மா விஷஸ் சிவன் மேபி இருக்கலாம், வாட் இஃப் தான். இது வந்து கரெக்டா சொல்ல முடியாது. சிவன் விஷ்ணுங்கிற கதையை தான் நம்ம பார்த்திருப்போம். இந்த இடத்துல பிரம்மா விஷஸ் சிவனுங்கிறது ஒரு புதுசா இருக்கு. இது எப்படி கொண்டு போறாரு நம்ம பார்க்கலாம். டோட்டலா இந்த வாரணாசி 2 வேர்ல்ட ஃபுல்லா பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு மோஷன் போஸ்டர் தான், எல்லாமே பக்காவா இருக்கு எக்ஸப்ட் மகேஷ் பாபுவோட என்ட்ரி விஎஃப்எக்ஸ். பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்ல, அடிச்சு நொறுக்கிட்டாரு அவரு. அந்த மனுஷன் எப்படி போடுறாரு. கிளாப் டாட்டர் சாங் நீங்க கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸா செதுக்கி வச்சிருப்பாரு. தெலுங்கு சினிமால இது ஒரு பெரிய மூவியா இருக்கும். கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ்.